ஹாய் சார், சென்னையிலேருந்து ராஜா. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரிவர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். வந்துட்டுருக்காங்க லேடிஸு. ஒரு 4 டேஸாக நம்மகிட்ட ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு. அகெயின் பார்க்கிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அகெயின் ரிவர்ஸ் வந்து இந்த மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்ரு போங்கம்மா, அப்படியே ஒரு 200-300 மீட்டருக்கு மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு. ஸோ நான் சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா லைன்லேருந்து ஒரு அடி கேப் விட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைனுக்குள்ளேயே போகக்கூடாதுங்கோசம் லைன்லேருந்து ஒரு அடிக்கு கேப் விட்டு போங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். 1 அடி 1/2 அடிக்கு. ஸோ அவங்க 1 அடியே கேப் விட்டு போகிறாங்க. பாருங்கள் சார், இதுதான் சார் நம்மளோட ட்ரைனிங்கு. ஸோ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், முடிஞ்சளவுக்கு கரெக்டாக அந்த லைனுக்கும் அந்த வீலுக்கும் பார்த்துங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் சார் நம்ம ட்ரைனிங். எவ்வளோ ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த 1 அடி கேப் விட்டு தான் அவங்க போட்டிட்டு போகிறாங்க. ஸோ 4 டேஸாக தான் நம்மகிட்ட ஓட்டுறாங்க வண்டி. அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. நான் 300 மீட்டருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து போயிட்டே இருக்காங்க அவங்க பாருங்கள். இதுதான் சார் நம்ம ட்ரைனிங்கு. ஸோ உங்களுக்கும் யாருக்குன்னா பெஸ்ட்டாக இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணேன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ராஜா கார் ட்ரைனர். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். போயிட்டே இருக்காங்க. நான் சொன்னதுக்கோசம் 300 மீட்டருக்கு அப்படியே போயிட்டாங்க சார் அவங்க. ஸோ அகெயின் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணேன், திரும்பி வந்து இதே இடத்துக்கு வாங்கம்மான்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இங்கே நிற்கிறேன் நான். திரும்பி இதே இடத்துக்கு வந்து என்னை பிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், யாராக இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் ஸ்லோப்பில் ஓட்டுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஆக்சுவலாக இப்போ இவங்க ஸ்லோப்லேருந்து மேலே எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க சார் வண்டி. ஸ்லோப்லேருந்து தான் எடுத்தாங்க வண்டி பாருங்கள். ஸோ அதே மாதிரி அகெயின் வரப்போகிறாங்க அவங்க. ஸோ ஒரு 4 டேஸாக தான் ஓட்டுறாங்க. பட் நல்லா ஓட்டுறாங்க, பிக் பண்ணுறாங்க வண்டி. அதாவது சில பேர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்களும் நல்லா புரிஞ்சு கரெக்டாக ஓட்டுறாங்க வண்டி. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு கரெக்டாக ஆப்ரேட் பண்ணால் நல்லா நீங்கள் ஓட்டலாம் வண்டி. பாருங்கள் வந்து பிக் பண்ணுறாங்க என்ன. சூப்பர்மா, வெரி குட்மா, சூப்பர்மா.